அந்த துர்கா என் தாத்தாவுக்கு போலியான சங்க கொடுத்து ஏமாத்திருக்கா. அந்த சங்க பத்தி அந்த பூசாரி சொன்னார் இல்லையா, கொஞ்சம் கஷ்டப்படணும் அவ்வளவுதான். உங்க தாத்தா மார்த்தாண்டம் சமாதி ஆனதுக்கு அப்புறம் அந்த துர்கா என்ன ஆனான்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். ஆமா ஐயா, நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? கோவப்படாம கேளுங்க. 65 வருஷமா தெரியாம இருந்த அந்த சங்கு இப்ப இருக்குதோ இல்ல மண்ணோட மண்ணா போயிடுச்சோ. வாய்க்கு வந்தபடி பேசினா உன் பொண்டாட்டி விதவை ஆயிடுவா. அது இல்ல ஐயா. என் தாத்தாவோட ஆத்மா சாந்தி அடையாம இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிற அந்த சங்கு என் கைக்கு வந்தாகணும். அது உங்க கைக்கு வரணும்னா உங்க ஜாதகமும் நல்லா இருக்கணும். என் பேரு தெரியும்ல, கேசவன். என் உடம்புல ஓடுற ரத்தம் மார்த்தாண்ட வம்சத்தோட ரத்தம். அத புரிஞ்சுக்க. உன்னோட பிறந்த நட்சத்திரம் பூராட நட்சத்திரம்மா. நீ பிறந்த அந்த நாள் அம்மனுக்கு பிடிச்ச வெள்ளிக்கிழமை. அந்த நாள் தான் துர்காஷ்டமி. நீ பிறந்த நாள், அம்மனுடைய கட்டளை எல்லாமே ஒன்னா சேர்ந்திருக்கு. அந்த சங்குக்கு நீதான் வாரிசுமா. இந்தம்மா, இந்த சங்குக்கு நவசக்தி இருக்கு. அதாவது 9 புண்ணிய கஷேத்திரத்துடைய அம்மன் கொடுத்த வரம் இது. அப்படிப்பட்ட வரங்களை உபயோகிக்கணும்னா உனக்கு சுயநலம் இருக்கக்கூடாது. மக்களோட நலனுக்கு மட்டுமே நீ இந்த சங்க உபயோகிக்கணும். இந்த சங்கு இருக்கிறதால உனக்கு எதிர்பாராத கஷ்டங்கள் வரலாம். ஆனா பயப்படக்கூடாது. அந்த அம்மனை நம்பினா எல்லாமே நல்லபடியா நடக்கும். எனக்கும் ஆசையா இருக்கு உன்னை பார்க்கணும், உன் கூட விளையாடணும்னு. உன் மகிமையெல்லாம் நான் கேட்டேன். நீ துர்கா கூட விளையாடி இருக்கியாமே, அதே மாதிரி என் கூடயும் விளையாடுவியா? அந்த மார்த்தாண்டம் இப்ப இருந்திருந்தா இந்த சங்கால அவனுக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்திருப்பேன். துர்காவுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கா. பாவம் அந்த துர்கா. நான் இந்த சங்க கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். எனக்காக எதுவும் கேட்க மாட்டேன். இது மூலமா கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு நான் உதவி செய்வேன். அவனுக்கு இந்த நிலைமை எப்படி வந்துச்சு? கைக்கு வந்த காசை ஊதாரித்தனமா யாரு செலவு பண்ண சொன்னாங்க? கேளு. ஐயோ, இதெல்லாம் இப்ப எதுக்குங்க? நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். சரி, இப்ப எதுக்கு வந்த சொல்லு. கடன் அடைக்கணும். சரி, அதுக்கு இங்கேயே வந்த. ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூட திருப்பி கொடுத்துறேன். இது வரைக்கும் கொடுத்ததே இன்னும் வரல. 7 வருஷம் ஆயிடுச்சு. வட்டியெல்லாம் பார்த்தா 10,000 ரூபாய் ஆகும். கொடுக்க மாட்டேனா? நான் என்ன ஓடியா போறேன்? சீட்டாடவா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. கொடுனா கொடுக்க வேண்டியதானே. ஒருத்தனுக்கு கடன் கொடுக்கணும். தினமும் வீட்டுக்கு வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான். தேவையில்லாம கடன் வாங்கினா கேட்கதான் செய்வாங்க. சும்மா குத்தி காட்டாத, எனக்கு புத்திமதி சொல்லாத. வீட்டுல உள்ள பொருள்லாம் காலி ஆயிடுச்சா? என்னென்ன வேணுமோ சொல்லு, வாங்கி அனுப்புறேன். சும்மா சும்மா கடன் கேட்டு வராத, கண்டிப்பா தரமாட்டேன். வீட்டுக்கு சாமான் வேணா வாங்கி தர்றேன். பிச்சை போடுறியா? யாருக்கு வேணும்டா நீ குடுக்கிற பிச்சை? நான் கேட்டதை கொடு. உனக்கு தேவையானதெல்லாம் நான் அனுப்புறேன். நயா பைசாவுக்கு பிரயோஜனப்படாதவன் இவன். மூஞ்சிக்கு திமிரு வேற. புத்தி கட்டவன். சொத்து விஷயத்துல என்ன ஏமாத்தல. உனக்கு தான்டா புத்தி இல்ல. என்ன ஏமாத்தாத. நான் சொத்தை காப்பாத்திக்கிட்டேன், அதனால என்கிட்ட இருக்கு. நீ உதறியா செலவு பண்ண உங்ககிட்ட இல்ல. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எத்தனை பேரை ஏமாத்தி இருக்க. அப்படியே ஓங்கி கொண்டு போட்டனா பல்லு ஒட்டஞ்சிரும். நீ கொடுத்தா என் கை என்ன பூ பறிக்க நினைச்சிய? என்னாச்சுங்க? எல்லாம் உன்னாலதான். ஒரு நாயை வளர்க்கலாம்னா கேட்கல. இப்ப கண்ட நாயெல்லாம் வீட்டுக்குள்ள வருது. ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. மரியாதையா அவனை வீட்டுக்கு போக சொல்லு. வீட்டுக்கு தேவையான ஜாமான் அனுப்பி வைக்கலாம். டைனிங் டேபிள்ல 200 ரூபாய் வச்சிருக்கேன். முதல்ல அதை எடுத்து உள்ள வை. நம்ம பணத்தை நம்ம தான் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். என்னெல்லாம் பேசினா பாத்தியா?